World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். இந்த ஜோதிடத்தில் கரணம் மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம அதை ஆக்டிவேட் பண்ண போகிறோன்னா அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணலாமா இல்லை டீஆக்டிவேட் பண்ணலாமான்னு 2 டிவிஷனாக பிரிக்கணும். அது எப்படி பிரிக்கணும்னா கிரகத்தோட வலிமையை வச்சு தான் பஞ்சங்கங்கள்ல இல்ல விஷ்டிகரணம்னு ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ இது டிஃப்ரென்ஷியேட் ஒப்பீனியன் வருது. அப்போ இதுக்கான விளக்கம் கரண விலங்குகளுடைய ஃபோட்டோவை வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. சில பேர் வைக்கக்கூடாதுன்றாங்க. இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் நெய்வேத்தியம் ஒன்று இருக்குது. அதை அந்த கோயிலுக்கு போகும்போது அந்த நெய்வேத்தியத்தை கடையில் கிடைத்து போயிருக்கும் போது நம்முடைய கர்மாவை கழிக்கணும். அப்போ தான் அந்த கிரகம் நல்லது செய்யும். அப்போ என்ன பண்ணணும், அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே வீட்டில் சண்டை வந்துடுது. நான் மனைவியை என்னைக்கு அன்பா பேசுறனோ அன்னைக்கு எனக்கு பரம் வர மாட்டேங்குது. ஏன்னா சுக்கிரன் அவருக்கு மறைஞ்சிருக்கு. அப்படி கெட்டு போயிருக்கும் போது மைனஸ் இன்ட்டு மைனஸ், மனைவியை திட்டும் போது பணம் வருது. மனைவியை திட்டாம அன்பா அரவணைப்பா பார்க்கும்போது அவருக்கு பணம் வர மாட்டேங்குது. வணக்கம் குருஜி. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அப்போ ஒரே உங்களை பத்தி தான் அஸ்ட்ராலஜி ஃபீல்ட்லேயே ஒரே ட்ரெண்டிங் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. இப்போ நாட்டு நடைமுறையில் அஸ்ட்ராலஜியில் பார்த்தீங்கன்னா கரணம் அப்படிங்கிறது விஷயத்தை பற்றி நிறையா பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கரணத்தை பற்றி உங்களோட கண்ணோட்டத்தில் எப்படி? நீங்கள் நிறையா கரணம் பற்றி நிறையா விஷயங்கள் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கீங்க, அதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அப்போது நிறையா கிளாஸஸ் எடுக்கிறீங்க, அதே மாதிரி ஃப்ரீ கிளாஸஸ் எவ்ரி மந்த் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ உங்களோட அஸ்ட்ராலஜியில் நீங்கள் ரிசர்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎன்ஏல ரொம்ப ஒரு ஃபேமஸ், வாழ்வியல் பரிகாரங்கள் ஃபேமஸ். இந்த கரணத்தை பற்றி உங்களோட கண்ணோட்டமும் கரணத்தை எப்படி இயக்கலாங்கிற விஷயத்தை பற்றியும் நம்மளோட ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஜோதிட மாணவர்களுக்கும் உங்கள் விளக்கத்தை சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நிச்சயமா. அதாவது கரணம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது புதுசாக கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம்னு எதுவும் கிடையாது. நம்மளுடைய வேத ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். எப்படி 27 நட்சத்திரங்கள், 9 கிரகங்கள், 12 பாவங்கள், 12 ராசிகள் இருக்கோ அந்த மாதிரி நம்முடைய ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அதை நம்ம பஞ்சாங்கத்தில் கொண்டு வருவோம். பஞ்ச அங்கங்கள் அப்படிங்கிறது 5 அங்கங்கள் இருக்குது. திதி, யோக, கரணம், 4 நட்சத்திரம்னு இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கரணம் அப்படிங்கிறது 11 கரணங்கள் நம்முடைய ஜோதிடத்தில் இருக்குது. அந்த 11 கரணங்களில் கண்டிப்பாக நம்ம பிறப்பு எடுக்கிறோம்னா ஏதாவது ஒரு கரணத்தில் நிச்சயமாக பிறந்திருப்போம். நம்ம பிறந்தாலே ஒரு ஜென்ம நட்சத்திரம்னு ஒன்று இருக்கும், ஜென்ம ராசின்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி நம்ம நிறையா ஜென்ம கரணம் அப்படின்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அதை ஒருத்தங்க இயக்கும் பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைகிறாங்க. என்ன காரணம்னு பார்த்தோம்னா கரணம் அப்படிங்கிறதுடைய விளக்கமே காரிய சித்தி. அப்போ ஒரு விஷயத்தை செஞ்சோம்னா நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும். அப்போ காரிய சித்திக்கு தான் கரணம். அப்போ கரணத்தை இயக்கும் போது காரிய சித்தி கிடைச்சிரும். நிறைய பேர் நிறைய காரியங்கள் பண்ணுவாங்க, தடையாகிக்கிட்டே இருக்கும். கரணத்தை இயக்கினா காரிய சித்தி கிடைக்கிது. அதனால தான் அந்த விஷயத்தை ஒரு முதன்மையான விஷயமா எடுத்து நிறைய வீடியோஸ் பேசியிருக்கேன், நிறைய வகுப்புகள் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக அதனால் நிறைய நாங்களும் பலன் அடைஞ்சிருக்கோம். இப்போ கரணம் தான் ஜெயம், கரணத்தை பின்பற்றினால் மரணத்தை கூட வெல்லலான்னு வழக்குகளில் சொல்கிறாங்க. கரணம் காரிய சித்தின்னு சொல்லிட்டீங்க. இப்போ கரணங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த புதிய அறிமுகம் ஆகிறாங்க இல்லையா ஜோதிடத்துறைக்கு, அப்போ அந்த கரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறது கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ கரணங்கள் பார்த்தீங்கன்னா 11 கரணங்கள் இருக்குது. பவகரணம், பாலவ கரணம், கௌலவ கரணம், மனசை கரணம், கரசை கரணம், தைத்துளை கரணம்னு சொல்லிட்டு இப்படி 11 கரணங்கள் இருக்குது. இந்த ஒவ்வொரு கரணங்களும் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா திதியில் பாதி தான் கரணம். திதியோட அளவு என்னவோ அதில் பாதி கரணமாக வரும். ஸோ ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது. அதில் 12 மணி நேரம் ஒரு கரணம் இருக்கும், அடுத்த 12 மணி நேரத்துக்கு ஒரு கரணம் வரும். அப்போ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2 கரணங்கள் செயல்பாட்டில் இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ கரணம் அப்படிங்கிறது திதியில பாதின்னு சொல்லிட்டீங்க. அப்போ இந்த திதியில பிறந்தவங்க இந்த கரணத்தை இயக்கும் போது அந்த திதி அவங்களுக்கு நல்லா வேலை செய்யுமா, கரணம் வேலை செய்யுமா? அதாவது 2 விஷயத்தையுமே நம்ம கம்பைன் பண்ணி தான் பார்க்கணும். இந்த திதியில் பிறந்து இந்த கரணத்தில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக இயக்கி ஆகணும். இதில் குறிப்பாக கரணத்தை மட்டும் இயக்குனாலே அவங்க வாழ்க்கையில் எல்லா விதமான காரியங்களுமே அவங்க ஜெயிக்க முடியும். ஓ சூப்பர். இது கரணம் அப்படிங்கிறது காரிய சித்தி வெற்றினெல்லாம் சொல்லிட்டீங்க. கரணம் இயக்கிறது அப்படிங்கிறது மனித வாழ்வில் சாத்தியமான ஒன்றா? உங்களோட பல வகுப்புகள் நாங்களும் படிச்சிருக்கோம், நிறைய பேர்த்துக்கு தெரியும். ஜோதிட துறையில் இன்று கரணம்ங்கிறது ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம். நீங்கள் அதை பற்றி நிறைய இலவச வகுப்புகள் கூட எடுத்திருக்கீங்க. ஆனால் கரணம் மட்டுமே ஒரு மனிதனுக்கு எவ்வாறு பயன்பட்டு அவங்களுக்கு காரிய சித்தி கொடுக்குது, அதுக்கான விளக்கம். இப்போ இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு காரியத்துக்காக எல்லாருமே நம்ம போராடுறோம். இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இடம் வாங்கணும்னு நினைப்பாங்க, இடம் வாங்கவே முடியாது. கல்யாணம் ஆகணும்னு நினைக்கும், கல்யாணம் ஆகவே ஆகாது. ஸோ இந்த மாதிரி நிறைய போராட்டங்கள் இருக்கும். அப்போ ஜாதகத்தில் இதுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஒரு பாவங்கள் இருக்குது. ஸோ இந்த பாவங்களை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுக்கிறோம்.
பட் இந்த பாவங்கள் அப்படிங்கிற விஷயம் வந்து ஏதாவது பிரச்சனையாக இருந்ததுன்னா அதுக்குன்னு சில பரிகாரங்கள் பண்ணுறோம். ஆனால் கரணத்தை இயக்கும் பொழுது அதனுடைய செயல்பாடு என்ன பண்ணுன்னா அந்த ஒவ்வொரு காரியத்துக்குள்ளேயும் அந்த புண்ணியத்தை கொண்டு போய் கொடுக்கும். இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து 7ஆம் பாவம் சரியில்லை அப்படின்னா திருமணம் ஆகாது, திருமணம் ஆகல தடை அப்படின்னு சொல்கிறோம். 5ஆம் பாவம் சரியில்லைன்னா குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்கிறோம். இவங்க கரணத்தை இயக்கிறனால அந்த 12 பாவங்கள்லையும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு காரிய சித்தி கிடைக்கிது. இதை எங்கள் அனுபவத்தில் பார்த்துட்ருக்கோம், நிறைய வாடிக்கையாளருக்கு சொல்லியிருக்கோம். கரணத்தை மட்டுமே ஒருத்தவங்க ப்ராப்பராக இயக்குறாங்கன்னா அந்த 12 பாவங்களுக்கான செயல்பாடுகள் அடுத்த கட்டத்தை நோக்கி கண்டிப்பாக நகர்ந்துடும். சூப்பர், அருமை அருமை. சரி, கரணத்தை பற்றி தெளிவான விஷயங்கள் சொன்னீங்க. கரணம் எப்படி செயல்படுது, கரணத்தை வந்து எப்படி பாவத்தோடு இயக்கணுன்ற சொன்னீங்க. இப்போ கரணத்தை பற்றி சொந்தமாக அவங்கவுங்க கரணத்தை எப்படி இயக்கலாங்கிறத பற்றி நான் முன்னே வந்து அவங்களோட சொந்த ஜாதகத்தை பகிர்ந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் விளக்கங்கள் கேட்கறதுக்காக நம்ம அரங்கத்திற்கு திரு அருணகிரி அண்ணா அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம். திரு சரவணன் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்களுக்கும் அவங்களோட கருத்துக்கள் வந்து கரணத்தை பற்றி சில விஷயங்கள் கேட்கணும்னு நினைக்கிறாங்க. அதில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அவங்களோட கருத்துக்களை அவங்களோட சந்தேகங்களை உங்ககிட்ட கேட்பாங்க. நிச்சயமா அவங்கள கேட்க சொல்லுங்க, தாராளமாக விளக்கம் கொடுக்கலாம். வணக்கம் குருஜி. வணக்கம். வணக்கம் அருணகிரி. வணக்கங்க. உங்களுடைய வீடியோவில் நிறையா பார்த்துருக்குறேன், நிறையா தகவல் கொடுத்துருக்குறீங்க. இந்த கரணத்தை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். கரணத்தை நாங்களே இயக்கலாமா, அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக விளக்கம் கொடுங்களேன். ஓகே. கரணத்துக்கு வந்து இயக்கிறதுல வந்து எந்த ஒரு கண்டிஷனுமே கிடையாது. அதை வந்து இவங்க தான் இயக்கணும், இவங்க தான் இயக்கக்கூடாது அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் கிடையாது. நம்ம எல்லாருமே கண்டிப்பாக ஒரு கரணத்தில் பிறந்திருப்போம். அப்போ கண்டிப்பாக ஒரு கரணத்தில் பிறக்கும்போது நமக்கு காரிய சித்தி வேணும்னா அந்த கரணத்தை நம்ம அழகாக இயக்கிக்கலாம். அப்போ தாராளமாக எல்லாருமே இயக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். என்னோடய பேர் சரவணன் ஐயா. உங்களுக்கு வாரம் மாதம் நீங்கள் ஃப்ரீ கிளாஸ் நடத்துகிறீங்க, எல்லா இதுவும் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்கய்யா. கரணத்தை பற்றி இப்போ மேடம் பேசுனாங்க, ஐயா பேசுனாங்க. எனக்கு என்ன டவுட்டுங்க, என்னுடைய கரணம் வந்து கௌளவ கரணம். எப்படி நான் செயல்படுத்துறது, மேற்கொண்டு நீங்கள் எப்படி செயல்படுத்துறது சொன்னீங்கன்னா கொஞ்சம் விளக்கு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது கௌளவ கரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கௌளவ கரணத்துக்குன்னு ஒரு அதிபதி இருக்கார். கௌளவ கரணத்தோட அதிபதி வந்து சனி பகவான். அப்போ சனி பகவானோட காரகத்துவத்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா துப்புரவு தொழிலாளர்கள், மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் சனியோடைய காரகத்துவமாக வருவாங்க. ஸோ அவங்களுக்கு இங்கே ஏதாவது உணவு வந்து அன்னதானம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் கரணம் இயங்கிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கௌளவ கரணத்தோட விலங்கு பார்த்திங்கன்னா பன்றி. ஸோ அப்போ அந்த பன்றிக்கு வந்து உணவு கொடுக்கலாம். பன்றி வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சாக்கடை ஓரத்தில் திரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த பன்றிக்கு வந்து நீங்கள் ஏதாவது சாப்பாடு கொண்டு போய் போட்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கரணத்துக்கு வந்து தனித்தனியாக கோயில் இருக்குது, 11 கரணத்துக்கும் கோயில் இருக்குது. ஸோ உங்கள் கரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உளுந்தூர்பேட்டை பக்கத்தில் ஸ்ரீமுஷ்ணம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஸ்ரீமுஷ்ணமில் இருக்கக்கூடிய வராக பெருமாளை போய் நீங்கள் வழிபாடு பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிக்கலாம், விலங்குகளுக்கு ஏதாவது உணவு கொடுக்கலாம். ஸோ அந்த காரக கிரகத்துக்கு அந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது நீங்கள் அன்னதானம் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் கரணம் செயல்பட்டு அது ப்ராப்பராக இயங்கி உங்களுக்கு எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி அடைய முடியும். ஓகே குருஜி, நீங்கள் கரணத்தை பற்றி விளக்கமெல்லாம் சொன்னீங்க. இப்போ நீங்கள் வந்து இவர் கேட்டார் கௌளவ கரணம், நான் கௌளவ கரணத்தை இயக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு முன்னால் அருணகிரி சார் வந்து சொன்னார் யாரெல்லாம் இயக்கலாம் இயக்கக்கூடாதுன்னா அதுக்கான விளக்கம் சொன்னீங்க. ஆனால் பொதுவாக ஒரு விஷயம், ஜாதகத்தில் ஒரு கரணன் அப்படின்னா ஒரு கரணநாதன் இருப்பார். இப்போ பவ கரணம்னா செவ்வாய், பாலவ கரணம்னா ராகு, இந்த மாதிரி ஒவ்வொரு கரணத்துக்கும் ஒரு அதிபதியை நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த கரணநாதன் ஜாதகத்தில் வலு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு கிளாஸில் சொல்கிறீங்க, ஒவ்வொரு மீட்டிங்கில் சொல்கிறீங்க, வகுப்புகளில் வந்து ரொம்ப முக்கியத்துவமே இந்த ஒரு கிரக வலிமை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கொடுக்குறீங்க. இப்போ இந்த கரணநாதன் வலிமை எப்படி இருக்கணும், கரணநாதன் வலிமை இருந்தால் அதை எப்படி வழிபடணும், கரணநாதன் வலிமை குறைவாக இருந்தால் அதை எப்படி வழிபடணும்னு கொஞ்சம் விளக்கம் கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு கருத்து வந்து உங்கள் மூலமாக அது தெரியும் போது சில சந்தேகங்கள் வந்து இதாகும். பொதுவாக எல்லாருமே கரணம் வழிபாடு அப்படிங்கிறது ட்ரெண்டிங்காக இருக்கிறதுனால தவறாக நிறைய பேர் பயன்படுத்தி ஒரு மாதிரி சிக்கல்களில் மாட்டிக்கிறாங்க. அப்போ இந்த கரணநாதன் வலிமை எவ்வளோ முக்கியம், அந்த வலிமை மூலமாக எப்படி அதை இயக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு விரிவுரை சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நிச்சயமாக. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோதிடத்தில் கரணம் மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம அதை ஆக்டிவேட் பண்ண போகிறோன்னா அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணலாமா இல்லை டீஆக்டிவேட் பண்ணலாமான்னு 2 டிவிஷனாக பிரிக்கணும். அது எப்படி பிரிக்கணும்னா கிரகத்தோட வலிமையை வச்சு தான் பிரிக்க முடியும். இப்போ சார் வந்து சரவணன் சார் வந்து கௌளவ கரணத்தை பற்றி கேட்டார். கௌளவ கரணம்னா சனி. அப்போ அவர் ஜாதகத்தில் சனி நன்றாக இருந்தால் மட்டும்தான் அந்த கரணத்தை வந்து இயக்க முடியும். இந்த இயக்கத்தை எப்படி பார்க்கணுன்னா நேர்மறையான இயக்கம், எதிர்மறையான இயக்கம் அப்படின்னு பார்க்கணும். இப்போ வந்து சனி அவர் ஜாதகத்தில் கெட்டு போயிருந்து ஒருவேளை அவர் வந்து ஒரு பர்டிகுலர் லக்னத்தில் பிறந்திருக்காரு, அந்த லக்னத்துக்கு சனி வந்து 6, 8, 12 மறைஞ்சிட்டாருன்னா அவர் கருணநாதன் கோயிலுக்கு ரெகுலராக போகும்போது என்ன ஆகும்னா 6, 8, 12ஆம் இடம் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ அவர் என்ன பண்ணுவார், அவருக்கு சைடு எஃபெக்ட் வரும், நிறைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திப்பார்.
இதே சனி பகவான் வந்து அவருடைய ஜாதகத்தில் நன்றாக இருந்து கர்ணநாதன் கோயிலுக்கு ரெகுலராக போகிறாருன்னா நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து அவர் அடைய முடியும். ஸோ அப்போ வந்து ஒரு கர்ணநாதனை இயக்கிறதுக்கு முன்னாடி அந்த கர்ண அதிபதியான கிரகம் நன்றாக இருக்காரான்னு ஜாதகத்தில் தரவாக செக் பண்ணிட்டு தான் அவங்க போகணும். ஸோ இதை ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, எனக்கு கூட ஒரு கிளைண்ட் வந்து ஒரு விஷயத்தை அவருடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டார். அவர் வந்து தைத்துளைக்கரணும் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து 6ல் போய் மறைஞ்சிருக்கு. அவர் என்ன சொன்னார்னா, ஒரு பேக்கரி கடை வந்து வச்சுருக்காரு. நான் ரெகுலராக வந்து தைத்துளைக்கரணத்துக்கு வந்து ஜேஷ்டாதேவி கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். ஜேஷ்டாதேவி கோயிலுக்கு போயிட்டு வரும்போது என்னாச்சுன்னா, நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டே வந்தேன். நான் கோயிலுக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறப்ப நல்ல நன்மைகள் நல்லா நடந்துச்சு. அதே வந்து நான் வந்து இப்போ தைத்துளைக்கரணம்னா அதோடைய விலங்கு வந்து கழுதை. அப்போ வந்து இஸ்திரி பெட்டி வச்சுருக்கிறவங்க, அந்த லாண்ட்ரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நான் வந்து ரெகுலராக சாப்பாடு தானம் பண்ணிகிட்டே வந்தேன். அப்போ நல்லா இருந்தது. ஆனால் கோயிலுக்கு போகும்போது பிரச்சனை வந்ததுன்னு சொல்கிறார். அப்போ இதுலேருந்து என்ன ஒரு விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, கிரகம் கெட்டு போயிருக்கும் போது நம்முடைய கர்மாவை கழிக்கணும். அப்போ தான் அந்த கிரகம் நல்லது செய்யும். அப்போ என்ன பண்ணணும், அந்த கர்ணத்தை சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு அன்னதானம் மாதிரி ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ என்ன பண்ணிடணும்னா, கிரகம் சரியில்லைனா தானம் பண்ணிடணும். கிரகம் நல்லா இருந்தால் அந்த எனர்ஜி ரிசீவ் பண்ணுறதுக்காக அந்த கோயிலுக்கு போகணும். அப்படி போயிட்டு வரும்போது ஒரு நல்ல மாற்றம் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. இதே மாதிரி இன்னொரு கிளைண்ட் பார்த்தீங்கன்னா பவகரணம். அந்த பவகரணத்தோட அதிபதி வந்து செவ்வாய். அந்த செவ்வாய் வந்து ஒரு ஜாதத்தில் நல்லா இருக்குது. நல்லா இருக்கும்போது வந்து நாமக்கல் நரசிம்மர் கோயிலுக்கு ரெகுலராக போயிருக்காரு, நல்ல ஒரு வெற்றி அடைஞ்சிருக்காரு. இதே வந்து செவ்வாய் கெட்டு போயிருக்கும்போது அவங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே வீட்டில் சண்டை வந்துடுது. ஏன்னா நரசிம்மர் வந்து ஒரு உக்கிர தெய்வம். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த கிரகம் கெட்டு போயிருக்கும்போது அதோட நெகட்டிவ் ஃபோர்ஸ் இவங்களை பாதிச்சிடும். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு கரணத்துக்கும் யார் அதிபதி, அவர் வலிமையாக இருக்காங்களா இல்லையாங்கிறத பார்த்து நம்ம முடிவு பண்ணணும். அப்போ எப்படி எடுத்துக்கலான்னா, நீங்கள் ஒரு ஜோதிடத்தை கொடுத்து இந்த கரணம் நான் இயக்கலாமா இயக்கக்கூடாதா, கிரகம் வலிமையாக இருக்கா இல்லை கெட்டு போயிருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போனீங்கன்னா உங்கள் சைடு எஃபெக்ட் இல்லாமல் அந்த விஷயத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அப்போ பிளைண்டாக போய் ஆலய வழிபாடு பண்ணக்கூடாது அப்படிங்கிறீங்க. கண்டிப்பாக கிரக வலிமை தெரியணும் அப்படிங்கிறீங்க. சரி, எதுவுமே தெரியல, எனக்கு கிரக வலிமை பார்க்க தெரியாது, ஆலய வழிபாடு பண்ண முடியல. ஜென்ரலாக எனக்கு கரணம் மட்டும் இதுவும் தெரியும். பொதுவாக பஞ்சாங்கங்களில் திதியோ கரண நட்சத்திரம் இந்த விஷயங்கள் மட்டும் எனக்கு தெரியும். என்னால் கோவிலுக்கு வர முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் வந்துட்டு நான் வந்து வலிமை பார்க்க முடியாது. ஒரு ஜோதிடரிடம் நாடுனாலும் எனக்கு ஒருவேளை வலிமையே இல்லை. அந்த மாதிரி நேரத்தில் இப்போ வந்து ஒரு கிரகம் வலிமையாக இருந்து ஆலயத்துக்கு வர முடியாது. எத்தனையோ பேர் வெளிநாட்டு அன்பர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் சிம்பிளான ஒரு விஷயமா என்ன சொல்கிறீங்க? இப்போ வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாக வந்து எல்லா விஷயத்துக்குமே வந்து ஆலயத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சோம்னா, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஈஸியாக போயிட முடியும். அதுலேயே ஒரு கண்டிஷன் என்னென்னா, கிரகம் நல்லா இருந்தால் தான் போகணும்னு சொல்கிறோம். இப்போ வெளிநாட்டில் இருக்கிறாங்க, இப்போ நம்மளோட கிளைண்ட்ஸு நிறைய பேர் கனடாவில் இருக்காங்க, பாரிஸில் இருக்காங்க, நிறைய கண்ட்ரீஸில் இருக்காங்க. அவங்களால ஒவ்வொரு மாதமும் கருணாநாதன் கோயிலுக்கு வர முடியாது. அப்போ அவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த கரணம் சம்மந்தப்பட்ட கிரகம் யாரோ அந்த கிரக காரகத்துவ பொருளை அல்லது அந்த கிரகத்தோட தானியத்தை வந்து ரெகுலராக தானம் பண்ணுங்க. அந்த கரணம் வரக்கூடிய நாளில் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கரசை கரணம் அப்படின்னா சந்திரன் வருவார். சந்திரன்னா நெல் அல்லது அரிசி அல்லது பால் எடுத்துக்கலாம். அப்போ இந்த பொருளை வந்து ரெகுலராக தானம் பண்ணிகிட்டே வாங்க. கரசை கரணம் வரும்போது தானம் பண்ணிகிட்டே வாங்க. அல்லது வந்து சந்திரன்னா திங்கக்கிழமை நாளில் தானம் பண்ணிகிட்டே வாங்கன்னு சொல்லுவேன். இதை யார் ஒருத்தர் வாரம் ரெகுலராக பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் அந்த கரணம் வந்து வேலை செய்யும், நிச்சயமாக வேலை செய்யும். அப்போ நீங்கள் தானம் பண்ண சொல்கிறீங்க. அந்த கரணம் இப்போ சந்திரன்னா நம்ம நெல் அரிசி சொல்லிட்டோம். ஒருவேளை சந்திரன் அவங்களுக்கு நல்லா இருக்குது, சந்திர தசையே நடக்கு அப்படிங்கும்போது அந்த உணவை அவங்க உட்கொள்ளலாமா? அதாவது சந்திரன் வந்து நன்றாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அந்த உணவை சாப்பிடலாம், தாராளமாக பண்ணலாம். சந்திரன் கெட்டு போயிருந்தால் அந்த உணவு சாப்பிடக்கூடாது. சரி, அப்போ சந்திரன் கெட்டு போயிருக்குன்னா தான தர்மங்கள் மட்டும் நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு கிரகம் வலுவிழந்திருந்தால் தான தர்மம், அது போக மற்ற விஷயங்களாக என்ன அவங்க பரிகாரம் பண்ணலாம்? இப்போ என்ன பண்ணலான்னா, உணவு மட்டும் தானம் பண்ணுறது கிடையாது. அந்த சந்திரன் சம்பந்தப்பட்ட காரகத்துவ தொழில் பண்ணுறவங்க இருப்பாங்க. இப்போ பால் வியாபாரி இருக்காங்க, அவங்க சந்திரனுடைய காரகத்துவம் தான். ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, அவங்க சந்திரனுடைய காரகத்துவம் தான். ஸோ அதுக்குன்னு வந்து ஹோட்டல் ஓனருக்கு போய் நம்ம தானம் பண்ணக்கூடாது. ஏன்னா அவர் கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுறவர். அந்த ஹோட்டலில் வேலை பார்க்குற ஒரு கடைநிலை ஊழியருக்கு நம்ம ஏதாவது வந்து உணவு வாங்கி கொடுக்கலாம் அல்லது வஸ்திர தானம் பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணி கூட நம்ம பரிகாரம் பண்ணிக்கலாம். அருமை அருமை. மேலும் இந்த கரண உறவுகள் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த உறவுகளோட இவங்க கரணம் வலிமையாக இருக்கும்போது எப்படி இருக்கணும், வலிமை இருந்தால் அந்த உறவுகளோட அவங்களோட நேச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம். நிச்சயமாக. அதாவது வந்து கரணநாதன் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கரணத்துக்கும் ஒரு அதிபதி இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு கேள்வி சம்மந்தப்பட்டு என்னோட கிளைண்ட் ஒருத்தர் இருக்கார். அவர் தைத்துளை கரணம். அவருக்கு வந்து சுக்கிரன் ஜாதத்தில் 6ல் போய் மறைஞ்சிருக்கார். அவர் என்ன சொன்னார்னா, சார் என்னோட மனைவி கூட டெய்லி சண்டை போடும்போது எனக்கு பணம் வருது பிஸ்னஸில். ஆனால் வந்து நான் மனைவி என்னைக்கு வந்து அன்பாக பேசுகிறனோ
அன்னைக்கு எனக்கு பணம் வர மாட்டேங்குது ஏன்னா அப்படின்னு அவரு சொல்லி சொல்றாரு. சுக்கிரன் 6ஆம் ஏன்னா இடத்துல சுக்கிரன் கெட்டு அவருக்கு இருக்காரு. மறைஞ்சிருக்கு. அப்படி கெட்டு போயிருக்கும் போது மைனஸ் இன்ட்டு மைனஸ், மனைவியை திட்டும் போது பணம் வருது, மனைவியை திட்டாம அன்பா அரவணைப்பா பார்க்கும்போது அவருக்கு வந்து பணம் வர மாட்டேங்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வீடியோவில் வந்து மனைவியை திட்டிகிட்டே இருந்தால் பணம் வரும்னு சொல்ல முடியாது. மக்கள் அவ்வளவுதான். அப்போ என்ன பண்ணுறதுன்னா, இதை எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுக்கு பதிலாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ சுக்கிரன் அப்படிங்கும்போது ஜவுளி கடை, கண்டிப்பா சுக்கிரன் அப்படிங்கும்போது நகை கடை. அதுக்கு தான் வந்து நம்ம நிறையா அந்த தொழில் காரகத்துவத்தில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா தானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி ரெகுலராக தானம் பண்ணணும். ஏதாவது ஒரு டீ வாங்கி கொடுக்கலாம், காஃபி வாங்கி கொடுக்கலாம், அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பிஸ்கெட் வாங்கி கொடுக்கலாம். சுக்கிரன் அத்தைன்னு சொல்லலாம். சுக்கிரன் அப்படிங்கும்போது அந்த அத்தை அவங்க கிட்ட ஆசீர்வாதங்கள் தாராளமா அவங்களுக்கு பண்ணலாம். தேவையான அந்த உதவிகள் மாதிரி செய்யலாம். ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சுக்கிரனா ஃபேன்சி பொருட்கள் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் Fancy இருக்கும். அப்ப item வாங்கி குழந்தைகளுக்கு அந்த கொடுக்கலாம், மாதிரி புடவை சின்ன வாங்கி கொடுக்கலாம். குழந்தைகள் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அப்போ ஒரு கிரகம் கெட்டு இருக்கும்போது அதோட காரகத்துவ உறவுகளுக்கு நம்ம தேவையான உதவிகள் செய்யும் போது அந்த அந்த கிரகத்தோட கெடுபலன்கள் குறைந்து நல்லது நடக்கும். ஆமா, இதை அந்த நான் கரணம் எப்படி automatic-ஆ சொல்லுவேன்னா, activate ஆகும். வகுப்புல நிறைய வகுப்புல சொல்லியிருக்கேன். இப்போ வந்து ஒரு கர்ணத்துல பிறந்திருக்காங்க, அந்த கர்ணத்தோட அதிபதி வந்து கெட்டு போயிருச்சுன்னா, அப்ப அந்த உறவுகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து எதுவும் அவங்களை காயப்படுத்தாம அந்த உறவுகளை விட்டு விலகி இருக்கிறது நல்லது. இப்போ வனசை கர்ணத்துல பிறந்திருப்பாங்க, வனசை கர்ணத்துக்கு சூரியன் போய் 8ல் மறைஞ்சிருக்குன்னா அவங்க அப்பாவை போய் நல்லா பார்த்துக்கிட்டாலும் பிரச்சனை வரும். அப்பா மேலே ரொம்ப அதிக கேர் செலுத்தினாலுமே பிரச்சனை வந்துடுது. அப்போ என்ன பண்ணணும், அப்பாவை விட்டு கொஞ்சம் விலகி இருந்துட்டாங்கனாலே அந்த பிரச்சனைகள் அவங்களை பாதிக்கிறதில்ல. அதுக்கு பதிலாக என்ன செய்யணும்னா, அந்த சூரியன் சம்மந்தப்பட்ட காரகத்துவத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அல்லது சூரியன் சம்மந்தப்பட்ட பொருள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கோதுமை தானம் பண்ணலாம், கோதுமை அல்வா தானம் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம். அதே மாதிரி கண்ணாடி அப்படிங்கிறத வந்து இப்போ கண்ணுக்கு போடுறோம். இப்போ கண்ணுனா சூரியன், அப்போ கண் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஏதாவது கண்ணாடி வாங்கி கொடுக்கலாம். இப்போ நம்ம தலைக்கு போடுற ஹெல்மெட் கூட சூரியனுடைய காரகத்துவத்தில் வரும். ஏன்னா தலை கவசம்னு சொல்கிறோம். அப்போ தலைனா சூரியன், அப்போ ஹெல்மெட் கூட யாருக்காவது வாங்கி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பரிகாரங்களில் எந்த மாதிரியான டீவியேஷனில் பண்ணணும், அந்த கிளாரிஃபிகேஷனை புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். நம்ம கண்மூடித்தனமாக பண்ணும்போது பெரிய ரிசல்ட் கிடைக்கிறதில்ல. அருமை அருமை குருஜி. அடுத்ததாக நம்ம அரங்கத்தில் வந்திருக்கும் அருணகிரி அண்ணா ஒரு சந்தேகம் கேட்கணும்னு நினைக்கிறாரு, அவரிடம். நிச்சயமா ஜி, என்னுடைய கரணம் வந்து சகுனி கரணம் வருது. அதை நான் இயக்கலாமா வேண்டாமா, அதுக்கான கொஞ்சம் தெளிவான விளக்க உரை கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் வந்து சகுனி கரணத்தில் பிறந்திருக்கீங்க. சகுனி கரணம் அப்படின்னா அதனோட அதிபதி சனி பகவான். அப்போ உங்களுடைய ஜாதகம் இருந்தால் தான் அதுக்கு விளக்கமான விஷயத்தை கன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும். உங்கள் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். 26/5/1968 9:23 AM 9:23 AM. எந்த ஊரில் பிறந்தீங்க? நாமக்கல். உங்கள் ஜாதகம் பார்த்தீங்கன்னா கடக லக்னம், மேஷ ராசி, கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்திருக்கீங்க. ஓகே. ஸோ எப்பயுமே ஒரு ஜாதகத்தில் வந்து கரணம் சகுனி கரணம் அப்படின்னா அதனோட அதிபதி சனி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். உங்கள் லக்னத்துக்கு சனி வாங்குற ஆதிபத்தியம் வந்து 7-8 கூடவனா வராரு. அப்போ நீங்கள் பொதுவாக கடக லக்னத்தில் பிறந்தவங்க சகுனி கரணத்தில் பிறந்திருந்தாலே, நீங்கள் சகுனி கரணத்துக்கு இப்போ திருநள்ளாறு ரெகுலராக போயிட்டு வரீங்க, அதை ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அந்த ஆலயத்தை ஆக்டிவேட் பண்ணுறீங்க அப்படின்னா 7ஆம் இடமும் 8ஆம் இடமும் இயங்கும். ஒரு ஆதிபத்தியம் நல்ல ஆதிபத்தியமாக இருக்குது, இன்னொரு ஆதிபத்தியம் வந்து கெடுதல் தரக்கூடிய ஆதிபத்தியமாக இருக்குது. ஸோ இந்த 7-8 இயங்கும்போது என்ன பண்ணுவோம்னா சில பிரச்சனைகளை நம்ம கொடுத்துரும். அது இல்லாமல் சனி வந்து உங்களுக்கு ராகுவோட க்ளோசர் டிகிரியில் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் சனி நிற்கக்கூடிய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். அது உங்கள் நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா வதை நட்சத்திரமாக வராரு. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் ஆலய வழிபாடாக போய் இயக்கும் பொழுது சில பிரச்சனைகளை சந்திப்பீங்க. அப்போ என்ன ஆகும்னா எதிர்பாராத கஷ்டங்கள், எதிர்பாராத அவமானங்கள் ஏற்படுத்தும். ஏன்னா 8ஆம் இடமே எதிர்பாராத விஷயம்தான். அப்போ 7ஆம் இடத்துக்கு நன்மையாக இருக்கும், ஆனால் 8ஆம் இடத்துக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா ஆலயத்துக்கு டைரெக்டாக கோவிலுக்கு போகாமல் சனி சம்பந்தமான காரகத்துவத்தை நீங்கள் தானம் பண்ணிகிட்டே இருக்கலாம். என்ன பண்ணலான்னா சனிக்கிழமை நாளில் எள்ளுருண்டை தானம் பண்ணுங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சனி அப்படின்னா வந்து ஆதரவற்ற குழந்தைங்க, அந்த ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு ஆதரவற்ற ஆசிரமங்களுக்கு போய் ஏதாவது உதவி செஞ்சுட்டே வரலாம். அது மட்டும் இல்லாமல் சனியோடைய இயற்கையான குணம் வந்து பணிவாக இருக்கிறது. நீங்கள் அந்த பணிவாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரை வந்து உங்கள் லைஃப்பில் டெவலப் பண்ணிக்கிட்டாலே இந்த கரணம் இயற்கையாகவே வாழ்வியலில் இயங்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு பேர் தான் வாழ்வியல் பரிகாரம். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய குணாதிசயங்களை நம்முடைய கரணநாதன் யாரோ வராங்களோ அந்த கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். அப்போ நீங்கள் கோயிலுக்கு அதிகமாக போகிறத அவாய்ட் பண்ணிக்கணும். ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை போகலாம். அப்படி போகும்போது கூட நீங்கள் ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணிட்டு போகணும். அப்போ அந்த சனி வந்து உங்களுக்கு 9ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. ஸோ அவர் 8ஆம் அதிபதியாக வரனால நீங்கள் என்ன பண்ணணும், அப்படி கோவிலுக்கு போகிற சூழ்நிலை இருந்ததுன்னா
துப்புரவு தொழிலாளர்களுக்கு ஏதாவது நீங்கள் உணவு அன்னதானம் பண்ணிட்டு தான் கோயிலுக்குள்ளே போயிட்டு வரணும். அப்போ என்ன ஆகும்னா அந்த நெகட்டிவான விஷயங்கள் கூட உங்களை பாதிக்காமல் இது கிளியர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்திலையும் அந்த கிரகம் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்காங்கிறத டீப்பாக அனலைஸ் பண்ணி அதுக்கான பரிகாரங்கள் ஏதாவது இருக்கான்னு செஞ்சுட்டு தான் கோயிலுக்கு போகணும். சில பேரை வந்து நான் முற்றிலும் போகவே போகாதீங்கன்னு சொல்லிவிடுவேன், ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும். ஸோ இப்படி அந்த கான்செப்டை நம்ம எடுத்துக்கணும். நீங்கள் வந்து என்னென்னா மேக்ஸிமம் போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க, அதுக்கு பதிலாக வாழ்வியல் பரிகாரங்கள் செஞ்சுக்கணும். ஐயா, இப்போ விளக்கங்கள் நிறையா கொடுத்துருக்குறீங்க. கர்ணனை பற்றி ஒவ்வொரு சகுனி கரணத்தை கொடுத்துருக்குறீங்க, கௌளவ கரணத்தை கொடுத்துருக்குறீங்க. மேற்கொண்டு தெரிஞ்சுக்கலாம்னா உங்கள்கிட்ட வகுப்பு நடந்துக்கிட்டு இருக்கா, இல்லை எடுக்கலை கற்றுக்கலாம்னா எப்படி தெரிஞ்சுக்கலான்ட்டுங்க? ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கர்ணத்தை பற்றிய விலங்குகள் பற்றி கர்ண அதிபதிகளை பற்றி நிறையா வகுப்புகள் இதுக்கு முன்னாடி நடத்தியிருக்கேன். பட் நிறையா உங்களை மாதிரி இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் பார்வையாளர்கள் எல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, சார் ஒரு ஜாதகத்தை பார்த்தா இவங்க கர்ணநாதன் கோயிலுக்கு போகலாமா போகக்கூடாதா, அதை இயக்கலாமா இயக்கக்கூடாதா, ஆக்டிவேட் பண்ணலாமா டீஆக்டிவேட் பண்ணலாமா, எப்படி அதை பண்ணிக்கணுங்கிற மாதிரி ஒரு டீட்டெயில் வகுப்பு கேட்டாங்க. அதுக்காகவே இந்த மாதம் வந்து ஒரு சிறப்பு வகுப்பை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். வர 24ஆம் தேதி திங்கட்கிழமை அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். தினமும் மாலை வந்து 5:30 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் அந்த வகுப்பு இருக்கும். அந்த வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா 11 கரணங்களுக்குமே ஒரு முழு விளக்கம் கொடுக்க போகிறேன். ஒவ்வொரு கரணத்தில் பிறந்தவங்க 12 லக்னத்துலேயும் இருப்பாங்க. இப்போ வந்து ஒரு பவகரணம் இருக்கீங்கன்னா பவகரணத்தில் பிறந்தவங்க கடக லக்னமாக இருக்கலாம், மேஷ லக்னமாக இருக்கலாம், 12 லக்னமாக இருக்கலாம். ஸோ எந்த லக்னத்தில் பிறந்தாலும் அந்த பவகரணத்தோட அதிபதி எப்படி இருந்தால் நாமக்கல் நரசிம்மரை வழிபாடு பண்ணலாம், இல்லை அவங்க வாழ்வியல் பரிகாரம் பண்ணிக்கணுமா, வேறு ஏதாவது பரிகாரங்கள் பண்ணிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட 12 லக்னங்களுக்கும் 11 கரணங்களுக்கும் காம்பினேஷன் போட்டு பார்த்தோம்னா ஒரு 132 காம்பினேஷன் வரும். ஸோ அந்த 132 காம்பினேஷனையும் விளக்கமாக வகுப்பாக எடுக்க போகிறேன். வாய்ப்பு இருந்தால் அந்த வகுப்பில் கலந்துக்கோங்க, அதில் நல்லா தெளிவாக நீங்கள் கற்றுக்கலாம். இப்போ குருஜி, நீங்கள் கரணத்தை பற்றி நிறைய விஷயம் சொன்னீங்க, அவங்களோட சந்தேகங்கள்லாம் கரணத்துக்கான விஷயங்கள் சொன்னீங்க, விளக்கம் சொன்னீங்க. இப்போ கரணத்துக்கு ஒரு சிறப்பு வகுப்பு எடுக்கிறேன்னு சொன்னீங்க. இப்போ இந்த கரணத்துக்கு யார் இயக்கலாம் இயக்கக்கூடாது, அதுக்கான இந்த லக்ன ரீதியாக உங்களுக்கு நிறைய கான்செப்ட் தரீங்க. அப்போது இதை வந்து விரிவான உங்கள் கரண இயக்க வகுப்பு வந்து விரிவான பாடத்திட்டம் இருக்கும் இல்லையா, அந்த விரிவான பாடத்திட்டத்தை என்னென்னலாம் அந்த கரண வகுப்பில் அடங்கும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்துட்டிங்கன்னா அது ஒரு சிறப்பாக இருக்குமே. நிச்சயமா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கரணம் அப்படிங்கிறது 11 கரணம் இருக்குது. அதுக்கப்புறம் லக்னம் 12 லக்னம் இருக்குது. நம்ம எல்லாருமே ஒரு லக்னத்தில் பிறந்திருப்போம், ஒரு கரணத்தில் பிறந்திருப்போம். ஸோ ஒரு லக்னம் ஒரு கரணம் அப்படின்னு எடுக்கும் பொழுது இந்த லக்னத்தில் பிறந்தவங்க இந்த கரணத்தில் பிறந்திருக்காங்கன்னா அது கரணாதிபதினு ஒருத்தர் இருப்பார். ஸோ அப்போ அவரோட வலிமை முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த வகுப்பில் கிரக வலிமை மற்றும் பாவ வலிமை அதை ஃபுல் ஃபோக்கஸ்டாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுக்கு ஒரு 15 ரூல் இருக்குது. அந்த 15 ரூலையும் நீங்கள் அழகாக கற்றுக்கலாம். அதுக்கப்புறமேல என்ன பண்ணலான்னா, இதை தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம ஜாதகத்துக்கு நம்ம இந்த லக்னத்தில் பிறந்திருக்கோம், இந்த கரணத்தை இயக்குனா என்ன மாதிரியான பலன்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பொதுவாக வந்து கரணத்தை இயக்குனா காரிய சித்தின்னு சொல்கிறோம், பட் எந்த விஷயத்தில் காரிய சித்தி கிடைக்கும் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட ஜாதகத்தையே எடுத்துக்கோங்க. எனக்கு திருமணம் வந்து 33 வயசில் தான் நடந்துச்சு. எனக்கு விருச்சக லக்னம், 7ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து எனக்கு 10ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. எனக்கு திருமணமே ஆகாமல் இருந்தது, திருமண தாமதம் நடந்துக்கிட்டே இருந்தது. நான் கிட்டத்தட்ட என்னுடைய 30ஆவது வயசில் கரணத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நான் கோயிலுக்கு போக ஆரம்பித்தேன். தொடர்ந்து 3 வருஷம் விடாமல் கரணம் மாதம் அந்த தைத்துளை கரணம் வரப்போ ஜெயஸ்ரா தேவி கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். கரெக்டாக அந்த 3 வருடத்தோடைய பலன் எனக்கு என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்து திருமணத்தை கொடுத்துருச்சு. அப்போ இதில் என்ன நடந்திருக்கு, விருச்சக லக்னம் அப்படின்னா 7ஆம் அதிபதி சுக்கிரன் ஒரு 10ல் இருக்கார். அப்போ வந்து நான் கர்ணநாதனை தொடர்ந்து இயக்கும்போது என் லக்னத்துக்கு அந்த கர்ணநாதன் என்ன ஆதிபத்தியம் வாங்குறாரோ அந்த பாவத்தில் காரிய சித்தியை கொடுத்துருச்சு. அருமை அருமை. அதே மாதிரி 12ஆம் இடம். அப்போ அந்த கர்ணத்தை போக போக நிறைய 2-3 வெளிநாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்கேன். கண்டினியூஸாக வெளிநாட்டிலேருந்து நிறைய வாடிக்கையாளர் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் நடக்குது. இப்படி ஒவ்வொரு லக்னத்துக்கும் அது வித்தியாசப்பட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க வந்து பவகர்ணம் எடுத்துக்கலாம். பவகர்ணத்தில் பிறந்திருக்காங்க, துலா லக்னம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோம். அப்போ துலா லக்னத்துக்கு பவகர்ணத்தோட அதிபதி செவ்வாய் வந்து 2ஆம் அதிபதியாக வருவார். அப்போ வருமானம் தடையாக இருக்கிறவங்க அப்போ பவகர்ணத்தை இயக்கிக்கிட்டே இருக்கும்போது துலா லக்னக்காரங்களுக்கு என்ன ஆகும்னா வருமானம் வரும். ஸோ இதே வந்து மகர லக்னக்காரங்களாக இருக்காங்க, பவகரணமாக இருக்குது. ஸோ இப்போ மகர லக்னத்தில் பிறந்தவங்க பவகரணத்தை இயக்கிக்கிட்டே இருந்தால் மகர லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியாக செவ்வாய் வரார். அப்போ சொந்தமாக வீடு கட்டுவாங்க, வீடு நிலம் வாங்குவாங்க. அப்போ ஒவ்வொரு கரணத்தையும் ஒவ்வொரு லக்னக்காரங்க இயக்கும்போது ஒரே மாதிரியான காரிய சித்தியை கொடுக்காது, வித்தியாசமான காரிய சித்தி கொடுக்கும். அப்போ அது எப்படிங்கிறத முழுமையாக அதை கற்றுக்கலாம். அப்போ இந்த வகுப்பு படித்தாங்கன்னா 1000 ஜாதகம் இல்லை 1,00,000 ஜாதகத்தையும் அவங்க வந்து அனலைஸ் பண்ணி அவங்களுக்கான அந்த கரணம் எப்படி இயங்குது, அதை இயக்கலாமல் இயக்கக்கூடாதா, கிரக வலிமை என்ன, பாவ வலிமை என்ன, இதை இயக்கிறதுனால என்ன மாதிரியான காரிய சித்தி நம்ம வாழ்க்கையில் நடக்கும்,
12 பாவங்களுக்குமே வந்து 12 விதமான விஷயங்கள் இருக்குது. வெளிநாடுனா 12ஆம் பாவம், 10னா சொந்த தொழில், 5னா குழந்தை பாக்கியம், 3ஆம் இடங்கிறது சிறு தூர பயணம், முயற்சி, அதே மாதிரி 7ஆம் இடம்னா வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ். இப்போ எதை இயக்கும்போது நமக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் இந்த கிளாஸில் படிக்கும்போது தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கரணத்துக்கான விலங்குகள் என்ன, கரணத்துக்கான மலர்கள் என்ன, கரணத்துக்கான நெய்வேத்தியங்கள் என்ன அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக சொல்லி அடுத்த கொடுக்க போகிறேன். கொஸ்டின் அதான் கேட்க வந்தா அதை நீங்களே சொல்லிட்டீங்க. ஏன்னா ஓகே. நம்ம வந்து ஒரு வகுப்பு எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபுல் சிலபஸாக கம்ப்ளீட்டாக கொடுத்துருவோம். ஏன்னா நம்மளுடைய பாலிசி எப்படின்னா, நம்மள்ட்ட வகுப்பு படிக்கிறவங்க முழு திருப்தியோடு அதை கற்றுக்கணும். அதை வந்து அவங்க ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த வகுப்போடைய வீடியோஸ் பார்த்தாலுமே, அந்த நோட்ஸ் எடுத்து பார்த்தாலும், சார் சொல்லி கொடுத்தது இன்றைக்கி வரைக்கும் நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணணும். கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 1000கணக்கான மாணவர்கள் நம்மகிட்ட படிச்சிருக்காங்க. எல்லா மாணவர்கள்ட்ட இருந்தும் ஃபீட்பேக் வந்து இந்த விஷயங்கள் தான் வரும். நீங்கள் எடுக்கிற வகுப்பு வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கும் சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வரும். அந்த மாதிரி தான் இந்த வகுப்பையும் கொண்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இறைவனுடைய அருளில் நிச்சயமாக இந்த மாதிரி தான் வகுப்பு எடுக்க போகிறேன். பொதுவாக ஒரு ஜாதகம் அனலைஸ் பண்ணி அதில் இருக்கிற விஷயங்கள் தெரிஞ்சு இயக்கணும் அப்படின்னா அதை ஒரு டைம் ஒரு ஜாதகம் பார்த்தாவே அவங்க லைஃப் டைம் ஃபுல்லாக அடுத்த கொஸ்டின்ஸ்க்கு அவங்க அவங்கள தேடி வர வேண்டியதில்லை அப்படிங்கிறது தான் உங்களோட ஆலோசனையில் நீங்கள் எப்பவுமே கொடுத்துட்ருக்கீங்க. அதே டைமு நீங்கள் எடுக்கிற வகுப்புகளும் இலவச வகுப்புகளில் பார்த்தீங்கன்னா யாருமே சொல்ல முடியாத பல கருத்துக்கள் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. அப்போது ஒரே ஒரு கருத்து பரவலாக நம்ம ஜோதிட துறையில் நடந்துட்டு இருக்கிறதுனா, அந்த கரணம் அப்படிங்கிற விஷயத்துக்கு கரண விலங்குகளுடைய ஃபோட்டோவை வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. சில பேர் வைக்கக்கூடாதுன்றாங்க. இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் ஆஃப் ஒப்பீனியன் ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கிறதுனால இதை பற்றின உங்கள் கருத்து, இதை நீங்கள் வகுப்பில் எந்த மாதிரி சொல்லித்தரீங்க? அதாவது இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒருத்தர் ஜோதிடத்தை ஒரு ஆழமாக ஜோதிடத்தின் மேலே நம்பிக்கை வச்சு ஜோதிடத்தை ஒருத்தங்க கற்றுக்குறாங்க, இல்லை ஜோதிடம் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்த சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த பிரபஞ்சமே வந்து கிரகங்களால் ஆனது தான். நான் கூட பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பழனி போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னுடைய நண்பர்கள் வழியில் நான் பழனி போய் முருகனை சாமி கும்பிட போகிறேன்னு சொல்ல மாட்டேன். பழனிக்கு போயிட்டு செவ்வாயோடைய கிரகத்தின் ஆதிக்கத்தை நான் வாங்கிட்டு வர போறேன்னு தான் சொல்லுவேன். அருமை அருமை. அதுதான் ஒரு ஜோதிடருக்கு முக்கியம். அப்படின்னா ஒரு ஜோதிடராக இருக்கிறவங்க கடவுளை பார்க்கக்கூடாது, கிரகம் தான் பார்க்கணும். அப்படி இருக்கிறப்ப ஒரு விலங்கு, ஒரு ஃபோட்டோ அப்படிங்கிறதும் ஒரு கிரகமாக தான் இயங்கும், ஒரு கரணமாக தான் இயங்க போகுது. அப்போ ஒரு 12 பாவங்களை இந்த பிரபஞ்சத்தை பிரிக்கலாம், 12 ராசியாக பிரிக்கலாம், 9 கிரகங்களாக பிரிக்கலாம். அப்போ பவகரணம் அப்படிங்கிறது வந்து நரசிம்மர் அப்படிங்கிற தெய்வத்தை போய் வழிபாடு பண்ணுறோம். அப்போ நரசிம்மருடைய உருவம் என்ன? சிங்க உருவமாக இருக்குது. அப்போ நரசிம்மரை நான் சிங்கத்தின் வழியாக பார்க்குறேன். அந்த சிங்கத்தை பார்க்கும்போது நரசிம்மரை பார்க்குற மாதிரி அந்த தேவதாவை எனக்குள்ளே நான் உள்ளே கொண்டு வரேன். ஸோ அப்படிங்கும்போது விலங்குகளை ஆக்டிவேட் பண்ணுறதுனாலும் 100% அது இயங்கும். அப்போ உங்கள் கருத்து என்னென்னா, பார்க்கும் இடம் செல்லும் இடம் அனைத்துமே நம்ம கிரகமா பார்க்கணும். அந்த கிரகங்களை வந்து அதிலிருந்து என்ன அப்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றீங்க. அதன் மூலமா நமக்கு கரண இயக்கங்கிறது வந்து சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறீங்க. அப்போ இது வந்து ஓகே, நீங்க வந்து கரணத்துல பாடத்திட்டம் வந்து முழுமையா என்னன்னு சொல்லிட்டீங்க, கரணத்தை பத்தின முழுசு எப்படி இயக்கணுங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டீங்க. எவ்வளோ நாள் இந்த கரண வகுப்பு நீங்க எடுக்க போறீங்க? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வகுப்பு என்றைக்குமே நான் எவ்வளோ நாள் கமிட்மெண்ட் கொடுக்குறேனோ அதுக்கு முன்னாடி முடிச்சதே கிடையாது. அந்த மாதிரி ஹிஸ்ட்ரியே கிடையாது நம்ம லைஃப்பில். 20 நாள் சொல்கிறேன்னா 25 நாளில் முடியும், 30 நாள் ஆகும், 40 நாள் கூட ஆகும். ஸோ இதை படிக்கிறதுக்கு மினிமமாக வந்து ஒரு 20 நாள் தேவைப்படுது. ஒரு 20 நாள்லேருந்து 25 நாள் ஆகிடும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 மந்த் ஆகிடும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படிக்கிறதுக்கு. ஏன்னா ஒரு கரணத்துக்கு ஒரு நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே 11 நாள் வருது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வகுப்பில் இந்த கரணத்தில் வந்து என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு பார்க்கும்போது, இதில் 100 மாணவர்கள் சேர்ந்தாலும் 200 மாணவர்கள் சேர்ந்தாலும் எல்லாருடைய ஜாதகத்தையுமே அந்த வகுப்பில் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அப்போ அவங்க ஜாதகத்துக்கு கரணத்தை இயக்கலாமா இயக்கக்கூடாதான்னு எங்கிட்ட தனியாக அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னா 3 மாதம் வெயிட் பண்ணணும். அடுத்த கேள்வியை நான் அதை தான் கேட்கணும்னு இருந்தேன், அதையே நீங்கள் சொல்லிட்டீங்க. அப்போ இந்த கிளாஸில் படிக்கிற மாணவர்கள் கிஃப்டட் பர்சன்ஸ். நிச்சயமா. ஸோ அப்போ அவங்களுக்கு என்னென்னா, அவங்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த விஷயத்தையும் சொல்லி கொடுத்து அவங்க ஜாதகத்தையே ப்ராக்டிக்கலாக எடுத்துக்க போகிறோம். அப்போ ஒரு 100 மாணவர்கள் 200 மாணவர்கள் படிக்கிறாங்கன்னா 200 ஜாதகம் அந்த கிளாஸில் போடும்போது அப்போ 200 தடவை அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிவிடுவாங்க அந்த விஷயத்தை. எல்லோரும் ஒரே கர்ணமாக இருக்க மாட்டாங்க, ஒரே லக்னமாக இருக்க மாட்டாங்க. அப்போ வித்தியாசமான ஜாதகங்களை பார்க்கும்போது ஒரு ஆராய்ச்சி வகுப்பு மாதிரியே ஆகிடும். அப்போ அந்த சப்ஜெக்டை நல்லா உள்வாங்கிடுவாங்க. இன்னொரு சின்ன கேள்வி குருஜி. இப்போ சில பேருக்கு வந்து இந்த கரணாதிபதியே லக்னாதிபதியாக வருவார், 7ஆம் அதிபதியாக வருவார், 10ஆம் அதிபதியாக வருவார். அப்போ ஒருவேளை அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு தொழில் ஸ்தானம் 10ஆம் அதிபதியாக ஒரு கரணநாதன் வரும்போது அவங்க கரணநாதன் வலிமை இழந்திருந்தா அவங்க செய்யக்கூடிய தொழிலை வந்து அந்த கரணத்துக்குரிய தொழிலை பண்ணலாமா, இல்லை கரணம் தாண்டி அவங்களுக்கு வேற ஏதாவது தொழிலை பண்ணி இல்லை கரண தொழில் பண்ணுறவங்களுக்கு உதவி செய்யலாமா? அதாவது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கரணத்துக்கும் தொழிலுக்கும் ஒரு இன்டைரக்டான தொடர்பு இருக்குது. என்ன காரணம்னு பார்க்கும்போது
பஞ்ச அங்கங்களில் ஒவ்வொரு அங்கங்களையுமே வந்து ஒரு கிரகம் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த 11 கரணத்தையும் கண்ட்ரோலில் வச்சுருக்க கிரகம் யாருன்னா சனி. நம்ம ஜாதகத்தில் வந்து ஜோதிடத்தில் வந்து பார்க்கும்போது சனி தான் தொழில்காரகன்னு சொல்கிறோம். அப்போ நான் நிறைய ஜாதகங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5000 ஜாதகங்கள் மேலே ஆராய்ச்சி பண்ணியிருப்பேன். அந்த ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த கரண அதிபதி யாரோ வராங்களோ அந்த கிரகம் சார்ந்த காரகத்துவம் உள்ள ஒரு தொழிலை தான் அவங்க பண்ணுறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, அந்த கிரகம் நல்லா இருந்து அந்த தொழிலை தொடராங்கன்னா ஜெயிச்சிடுறாங்க. கிரகம் கெட்டு போய் அந்த தொழிலை தொடும்போது அவங்க தோற்று போயிடுறாங்க. அந்த மாதிரி நடக்குது. இப்போ தைத்துளை கரணத்தில் வரவங்கலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஜவுளி கடை வச்சுருக்காங்க, நகை கடை வச்சுருக்காங்க, சினிமா இண்டஸ்ட்ரியில் நமக்கு நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தைத்துளை கரணமாக இருக்காங்க. இதில் என்னன்னா, சுக்கிரன் நல்லா இருந்தால் அவங்க ஜவுளி கடை ஓனராக இருக்காங்க, சினிமாவில் வந்து ஒரு பெரிய டேரக்டராக இருக்காங்க, அல்லது ஒரு நகைக்கடை ஓனராக இருக்காங்க. இதே சுக்கிரன் கெட்டு போயிருந்தால் அங்கே சாதாரணமாக ஒரு கடைநிலை ஊழியராக இருக்காங்க. இதுதான் வித்தியாசம். அதுமே குருஜி, மேலும் ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் கரணம் அந்த தொழில் சார்ந்து சொன்னதுனால என்னுடைய ஒரு கேள்வி. என்னோட சுய ஜாதகத்தில் வந்து கேது தான் கரணம். நான் பத்திரை கரணத்தில் பிறந்திருக்கேன். ஓகே. திருச்செந்தூர் ஆண்டவன் வந்து நமக்கு கரணநாதனா சொல்கிறாங்க. கோழி அப்படிங்கிற விஷயத்த வந்து விலங்கா சொல்கிறாங்க. இப்போ நான் ஜோதிடத்துறையில் தான் இருக்கேன். ஓகே. அப்போ அந்த கேது அப்படிங்கிற விஷயம் நான் இயக்கிறது ஜோதிட தொழிலாக இயக்கலாமா, இல்லை கரணநாதன் கோவிலுக்கு தான் போகலாமா, இல்லை பொதுவாகவே பத்திரை கரணத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு இது? ஏன்னா நிறைய நேயர்களோட வேண்டுதலுக்கு இணங்கி இந்த கேள்வியை நான் கேட்குறேன். பத்திரைக்கரனா ஒரு பயம் வருது எல்லாத்துக்கும். அதில் சில நேரத்தில் பஞ்சங்கங்களில் இல்லை விஷ்டிகரணம்னு ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ இது டிஃப்ரென்ஷியேட் ஒப்பீனியன் வருது. அப்போ இதுக்கான விளக்கம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பத்தரை கரணம் அப்படிங்கிறது கேதுவோடைய ஆதிக்கம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறனால கேதுவோடைய காரகத்துவமாக நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கணும். ஆஸ் யூஷுவல் கிரக வலிமையை பார்த்துடணும். கேது நல்லா இருந்தால் நேராக திருச்செந்தூர் போங்க. கேது சரியில்லை அப்படின்னா அந்த கேதுவோடைய காரகத்துவத்துக்கு உதவி செய்யணும். இப்போ யாராவது காவி வேஷ்டி கட்டிட்டு தாடி விட்டுட்டு ஒரு சிவனடியார் மாதிரி ஒரு கோயிலில் இருக்காங்கன்னா அவங்கெல்லாம் கேதுவோடைய ஆதிக்கம். அவங்களுக்கு ஒரு சாப்பாடு, ஒரு ஃபுல் மீல்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. ஏன் ஃபுல் மீல்ஸ் வாங்கி கொடுக்க சொல்கிறேன்னா, அந்த ஃபுல் மீல்ஸில் தான் அறுசுவை உணவு இருக்கும். அப்போ அதை வாங்கி கொடுக்கும்போது முழு பலனுமே அவங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தயிர் சாதம் வாங்கி கொடுப்பாங்க, லெமன் சாதம் வாங்கி கொடுப்பாங்க. அதுவும் வாங்கி கொடுக்கலாம். ஆனால் ஃபுல் மீல்ஸ் கம்ப்ளீட்டாக அப்பளம், பாயாசம், கேசரி இந்த மாதிரி ஒரு ஃபுல் மீல்ஸோட வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா அறுசுவை உணவும் அதில் இருக்கும். அப்போ ஒரு மிகப்பெரிய பலனை எதிர்பார்க்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புடவை கட்டி பட்டை போட்டுட்டு சந்தனலாம் வச்சுட்டு ஒரு கேதுவோட ஆதிக்கத்தில் இருக்கீங்க. இது எதுக்காக சொல்ல வரேன்னா, தோற்றமே வந்து கேதுவோட ஆதிக்கத்தில் இருக்காங்க. ஸோ அப்போ வந்து இந்த கேதுவோட ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க, பத்திரை கரணத்தில் இருக்கிறவங்க தன்னை வந்து ஒரு சாமியார் மாதிரி தான் இருந்துக்கணும். ஸோ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கேதுவோட ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய ஆண்களுக்கு என்ன சொல்லுவோன்னா, ஷேவ் பண்ணாதீங்க, ஃபுல்லாக தாடி வளர்த்திக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். பத்திரை கரணத்தில் அவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, சார் நான் வந்து தாடி வச்சுருக்கும் போது தான் லைஃப்பில் நல்லா இருந்தேன் பத்திரை கரணம், இதே எப்போயெல்லாம் நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஷேவ் பண்ணுறனோ அப்போ என் வாழ்க்கையில் பிரச்சனை வருதுங்கிறாங்க. அப்போ நம்மளுடைய இயக்கத்தை தோற்றத்தின் வழியாக கூட நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இதுதான் ஜெய். இந்த மாதிரி சின்ன விஷயமா இருக்கும், அது பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துரும், பெரிய ஒரு விஷயத்த நாங்கள் பண்ண முடியும். இதுக்கான விளக்கம் தான் இதெல்லாமே உங்களோட வகுப்புகளில் சூட்சமாக நீங்கள் சொல்ல போகிறீங்க. இப்போ கரண இயக்கத்துக்கு சூட்சம விஷயங்கள் சொல்கிறீங்க. இன்னொன்று ட்ரெண்டிங்காக இந்த நட்சத்திர உணவுகள் நீங்கள் தான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி எங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தீங்க. இன்றைக்கி நாங்களாம் சொல்லி பெரிய ஆளாக இருக்கோம். உங்ககிட்ட படித்த மாணவர்கள் அத்தனை பேருமே இது பண்ணுறோம். அப்போ அந்த கரணநாதன் நின்ற நட்சத்திரத்துக்குரிய உணவை மட்டும் தானம் தரலாமா, இல்லை கரணநாதனுக்கும் உணவு இருக்கும் அதை தானம் தரலாமா? பொதுவாக வந்து கர்ணநாதனுடைய உணவை வந்து தானம் பண்ணாமல் கர்ணநாதனுடைய நெய்வேத்தியம்னு ஒன்று இருக்குது. அதை வந்து அந்த கோயிலுக்கு போகும்போது அந்த நெய்வேத்தியத்தை கடையில் கிடைச்சா கொண்டு போய் அந்த சுவாமிக்கு படைக்கிறது நல்ல பலனை கொடுக்கும். அப்போ அந்த விஷயங்களை நீங்கள் வகுப்புகளில் சொல்லுவீங்க. இன்னும் கரணம்னா எல்லாத்துக்கும் ஒரு விஷயமா தெரிஞ்சது, விலங்கு தெரியும், அவங்களுக்கு கோவில் தெரியும், ஏதோ ஒரு சில நேரத்தில் அதை இயக்கக்கூடிய சில விஷயங்கள் தெரியும். அப்போ இந்த வகுப்பில் நீங்கள் கரணநாதனுக்குரிய நெய்வேத்தியம், கரணநாதனுக்குரிய தூப விஷயங்கள், அதே மாதிரி கரணநாதனுக்குரிய மர வழிபாடுகள், அதாவது விருஷ வழிபாடு, மலர்கள் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தரேன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அது எவ்வாறு பலன் தருங்கிறது இந்த வகுப்பில் சொல்ல போகிறேன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ இந்த மாதிரி கரண இயக்கங்கள் சூட்சமங்கள் வந்து தெரியும் அப்படின்றீங்க. ஆனால் பொதுவாக நீங்கள் கண்ணோட்டத்தில் முதல்ல சொன்ன விஷயம் என்னென்னா 12 லக்னங்களுக்கும் தனித்தனியாக ஆராய்ச்சி பண்ணுறீங்க. அப்போ 12 லக்னம் 11 கரணம்ங்கும் போது உங்களுக்கு டேட்ஸ் வந்து 30 டேஸுக்கு மேலே வந்துடும். இப்போ பொதுவாக இன்று மேஷ லக்னம் அப்படின்னு ஒரு வகுப்பு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா மேஷ லக்னமும் பவகரணமும் சேர்த்து எடுப்பீங்களா, இல்லை மேஷ லக்னத்திலிருந்து மீன லக்னம் வரைக்கும் பவகரணத்தை சொல்லி வருவீங்களா? அப்படி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி தான். இப்போ மேஷ லக்னம் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது மேஷ லக்னம் பவகரணம், ரிஷப லக்னம் பவகரணம், மிதுன லக்னம் பவகரணம், இப்படி நான் எடுப்பேன்.
ஸோ அப்போ வந்து என்ன ஆயிடும்னா எல்லா லக்னமும் கவர் ஆகிடும், எல்லா கரணங்களும் கவர் ஆகிடும். அப்போ அந்த கரணமும் லக்னம் சொல்றீங்க, அந்த கரணாதிபதி ஒவ்வொரு வீடுகள்ல இருப்பார், ஒவ்வொரு நட்சத்திரத்துல இருப்பார். அப்போ 27 நட்சத்திரம் அந்த வகுப்புல கரணம். ஆமாம், 27 நட்சத்திரங்கள் தாராபலன் பார்த்தா தான் கிரக வலிமையை கண்டுபிடிக்க முடியும். அந்த கிரக வலிமையே நான் முன்னாடி ஒரு 15 ரூபா சொல்லி கொடுத்துருவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஸ்ட் சிலபஸாக இருக்கும். நல்ல ஒரு அருமையான வாய்ப்பு, எல்லாரும் கலந்துக்கலாம். அருமை அருமை குருஜி, மிக்க நன்றி. உங்களோட கரண வகுப்புக்காக நாங்கள் ஆவலாக காத்துட்ருக்கோம். கரணத்துக்கான விஷயங்கள் நிறையா இருக்குது அப்படிங்கிறது வந்து பொதுவாக ஒரு வழிபாடல் முறைகள் இருந்தாலும் கூட கரணத்தை இயக்கும்போது காரிய சித்தி அப்படிங்கிறோம். எங்களுக்கு இந்த கரண வகுப்பு கிடைச்சதில் ஒரு பாக்கியமாக நினைக்கிறோம். நன்றி குருஜி. நன்றி. எல்லா புகழும் இறைவனுக்கே. ஏன்னா எப்பயுமே வந்து நம்மளை புகழ்ந்து பேசும்போது இது என்னுடைய உழைப்பு கிடையாது, நம்முடைய முன்னோர்கள் ஜோதிட குருமார்கள் எல்லாம் உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. பிரபஞ்சம் ஒரு சில பேரை தேர்ந்தெடுத்து அந்த விஷயத்தை மீடியா வழியாக கொண்டு போக வைக்கும். ஸோ என்னுடைய ஒரு ஒரு வழிகாட்டுதல் பேரில் நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறையா ஜோதிடர்களும் இந்த கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பிரபஞ்சம் கொடுத்த கடமையை நம்ம சரியான முறையில் செய்வோம். நிச்சயம் நீங்கள் எல்லாரும் அந்த வகுப்பில் கலந்துக்கோங்க. ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் எல்லாரும் உணர்வீங்க. நன்றி, வணக்கம்.